ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? ஒரு சூப்பரான ஹோம் ரெமெடி ஹேர் ஆயில் தான் பார்க்க போகிறோம். இப்போ இருக்க லைஃப் ஸ்டைலில் யாருமே நம்ம ஹேரை மெயின்டைன் பண்ண மாட்டோம். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டிலேயே தயாரித்து யூஸ் பண்ணால் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது ஃப்ரெண்ட்ஸ். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்புறம் எங்கள் வீட்டிலே இருக்க மருதாணி செடியிலேருந்து மருதாணி நம்ம எடுத்துக்கிறோம். மருதாணிக்கு எது யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாடியில் இருக்க ஹீட் எடுத்துகிட்டு நம்மளுக்கு குளிச்சு தரதுனால நம்ம முடி உதிர்வை கட்டுப்படுறதுக்கு நம்ம மருதாணி யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட். ஃபஸ்ட்டு செம்பருத்தி பூவை எடுத்துக்கோங்க. ஒரு 20-30 செம்பருத்தி பூவை நம்ம வீட்லேயே காய வைக்கணும். ஒரு 15 நாளைக்கு நம்ம காய வைக்கும்போது இந்த மாதிரி வரும் ஃப்ரெண்ட், ப்ரௌன் கலரில் வரும். இதை மாதிரி காய வச்சிங்கன்னா தான் அந்த நம்ம செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும் போது அதில் நல்லா அப்சர்வ் ஆகி நம்ம ஹேர் ஆயிலில் தேய்க்கும் போது நம்மளுக்கு நல்ல முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு யூஸ் ஆகும் ஃப்ரெண்ட். இது எதுக்கு ரொம்ப செம்பருத்தி நம்ம யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன வயசுலேயே நிறைய பசங்களுக்கு வெள்ளை முடி வந்துடும். அந்த வெள்ளை முடிலாம் வராமல் நம்ம தடுக்கிறதுக்கு தான் இந்த செம்பருத்தியை நம்ம நிறைய யூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட் தலைக்கு. வெந்தயம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹேருக்கு ஒரு ஷைனிங் கொடுக்கறதுக்கும் அடர்த்தியாக இருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதே மாதிரி தான் ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கோங்க. அது முடி இருக்கிறதுக்கும் அடர்த்தியாக இருக்கிறதுக்கும் யூஸ் ஆகுது. செம்பருத்தி நம்ம ஆல்ரெடி தெரிஞ்சது தான், ஒரு கண்டிஷ்னராக யூஸ் ஆகுது. டேண்ட்ரஃப் தொல்லை இல்லாமல் இருக்கிறதுக்கு செம்பருத்தி நம்ம அதிகமாக இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். வெட்டி வேரில் இருக்க ஒரு வாசனை நம்மளுக்கு டென்ஷன் இல்லாமல் அந்த டென்ஷனை குறைக்கிறதுக்கு நம்ம வெட்டி வேர் யூஸ் பண்ணுறோம். நிறைய பேருக்கு டென்ஷனாலே முடி கொட்டும். ஸோ அதனால் நம்ம இந்த இடத்துல வெட்டி வேர் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் கரிசலாங்கண்ணி. நிறைய பேர் கரிசலாங்கண்ணின்னு தெரியும், நிறைய பேர் பிரிங்கராஜ் தான் கரிசலாங்கண்ணி. இது நம்ம ஒயிட்டும் யூஸ் பண்ணலாம், எல்லோவும் யூஸ் பண்ணலாம். முடி இல்லாத இடத்துல புதிய முடி வளர்கிறதுக்கு இது ரொம்ப யூஸாக இருக்கும். அடர்த்தியாக இருக்கும். இதுவும் டேண்ட்ரஃப் இல்லாமல் நம்ம முடியை பாதுகாக்கும். நம்ம கரிசலாங்கண்ணி இப்படியே சேர்க்க மாட்டோம். இதையும் ஒரு 15 நாள் செம்பருத்தி மாதிரியே காய வச்சு அரைச்சி நம்ம லாஸ்ட்டில் தான் அதை பவுட்ரு மாதிரி சேர்ப்போம் எண்ணெயில். அதே மாதிரி தான் மருதாணி ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஹீட்டை குறைச்சிட்டு நம்மளுக்கு குளிர்ச்சி தரதுனால நம்ம முடி கொட்டாமல் இருக்கிறதுக்கு மருதாணி நம்மளுக்கு ஒரு சூப்பர் ரெமெடியாக இருக்கும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். நான் இது 6 மந்த்தாக யூஸ் பண்ணிட்டு வரேன் ஃப்ரெண்ட். இது முடி கருப்பாகவும் அடர்த்தியாகவும் அதே மாதிரி பேபி ஹேர் வளர்கிறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது எங்கள் அத்தை ரெடி பண்ண ஹேர் ஆயில் ஃப்ரெண்ட். இதுதான் ஃப்ரெண்ட் கரிசலாங்கண்ணி பொடி. இதுவும் 15 நாள் நம்ம செம்பருத்தி எப்படி காய போட்டோமோ வீட்டில் அதே மாதிரி காய வச்சு அரைச்சி எடுத்துக்கணும். இது எப்படி சேர்க்குறதுன்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க. இதான் ஃப்ரெண்ட் நான் 6 மந்த்து யூஸ் பண்ணிகிட்ருக்க ஹேர் ஆயில். உங்களுக்கே இதில் பார்த்தா தெரியும், வெந்தயம், வெட்டிவேர், செம்பருத்தி, மருதாணி, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கரிசலாங்கண்ணி நம்ம டைரெக்டாக சேர்க்கல, அது பொடியாக சேர்த்துருப்போம். 6 மந்த்தாக நல்லா ஊறி இந்த அளவுக்கு அந்த க்ரீன் கலராக இருக்கும் ஃப்ரெண்ட். நம்ம எடுத்து பார்த்தாலே தெரியும், டார்க் க்ரீன் கலரில் இருக்கும். பார்த்திங்கன்னா அது எல்லாமே நம்ம இந்த எண்ணெயை காய்ச்சக்கூடாது, டைரெக்டாக அதில் சேர்த்துடணும். சுத்தமான தேங்காய் எண்ணெயில் செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெய் தான் இதுக்கு நல்ல ரிசல்ட் காட்டும் ஃப்ரெண்ட். நாங்களே தேங்காய் எண்ணெய் ரெடி பண்ணுறதுனால இன்னும் சூப்பர் ரிசல்ட் காட்டும். உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு அப்சர்வ் ஆகிருக்கு அந்த ஹேர் ஆயில்னு. பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கூட மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டில் தான் நம்ம கரிசலாங்கண்ணி பொடி சேர்த்து மிக்ஸ் பண்ணுவோம். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு, டார்க்கு க்ரீன் கலரில் தெரியும். இந்த ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா சூப்பர் ரிசல்ட் காட்டும். இது டெய்லியும் கூட வைக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் இது வச்சுட்டு ஒரு 1/2 hour கழித்து தலை குளிச்சிங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த ஷைனிங்கும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முடி கருப்பாகவும் இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோ வேணும்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.